Hello friends, welcome to Civil Knowledge Tamil. இன்னைக்கு AutoCADல ஒரு டிராயிங்கை எப்படி ஸ்கேல் பண்றது அப்படிங்கற பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்கேல்னா என்ன, அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கற பத்தி பார்க்கலாம். நம்ம ஒரு டிராயிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டிராயிங்கை ஒரு பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய டிராயிங்கோட சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும். அதாவது ஃபீட் 10 இன்ச்சஸ்ல ரொம்ப ஹையா இருக்கும். பட் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடிய ஷீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸில் தான் இருக்கும். ஒரு ஸ்மாலர் சைஸ், அதாவது 11 இன்ச்சஸ் பை 16 இன்ச்சஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்மாலர் சைஸில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட டிராயிங்கை சேம் டைமென்ஷனுக்கு பிரிண்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால் நம்ம டிராயிங்கை ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு வந்து ரீசைஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிராயிங்கை ரீசைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்டான ஸ்கேல் வேல்யூஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1, 1:2, 1:10, 1:20, 1:50, 1:100 இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான ஸ்கேல் சைஸஸ் இருக்குது. இந்த ஸ்கேல் வேல்யூவை எப்படி நம்மளோட டிராயிங்க்கு செட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் டிராயிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் Ctrl+P கொடுங்க. Ctrl+P கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட் மாடல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பிரிண்டரில் வந்து DWG to PDF அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட பேப்பர் சைஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ISO A3 அப்படிங்கிற சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். A3ல 420/297 அப்படிங்கிற பேப்பர் சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பிளாட் ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்கேலோட யூனிட் பாருங்கள் எம்எம்மில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இன்ச்சஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ச்சஸ் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பேப்பரோட சைஸ் பாருங்கள் 16 இன்ச்சஸ் பை 11 இன்ச்சஸ் இந்த மாதிரி ஸ்மாலர் சைஸில் தான் நமக்கு பேப்பர் இருக்குது. ஸோ இந்த பேப்பருக்குள்ளே நம்மளோட டிராயிங்கை ஃபிட் பண்ணுறதுக்கு என்ன கரெக்டான ஸ்கேல் வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த பிளாட் ஸ்கேலில் ஃபிட் டு பேப்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கிங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷேடட் ஏரியா தான் நம்மளோட டிராயிங்ஸ் வந்து பிரிண்ட் ஆக போகுது. அந்த ஷேடட் ஏரியாவை செலக்ட் பண்ணுறதுக்கு பிளாட் ஏரியாவில் இந்த ட்ராப்டவுனில் விண்டோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டிராயிங்கை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ டிராயிங்கை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஸ்கேல் அப்படிங்கிறதுல பாருங்கள் 1:46.7 அப்படின்னு இருக்கும். அதாவது நம்மளோட டிராயிங்கை இந்த பர்டிகுலர் பேப்பர் சைஸில் ஃபிட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்கேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 46.74. இது வந்து கஸ்டமைஸ்டான ஒரு ஸ்கேல் வேல்யூ. ஸோ இதை நீங்கள் ஸ்டாண்டர்டான ஸ்கேல் வேல்யூ ஃபிட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ஃபிட் டு பேப்பரை அன்டிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்டாண்டர்டான ஸ்கேல் வேல்யூ வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. நம்மளோட ஸ்கேல் வந்து 46ல் இருக்கனால ஸ்டாண்டர்டான ஸ்கேல் வேல்யூ வந்து 1:50 அப்படிங்கிற வேல்யூ வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளாட் ஏரியா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம டிராயிங் வந்து சென்டரில் இல்லாமல் ஒரு கார்னரில் இருக்குது. ஸோ இதை சென்டர் பண்ணுறதுக்கு சென்டர் த பிளாட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இப்போ ப்ரிவ்யூ செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட டிராயிங் வந்து இந்த பேப்பரோட சென்டரில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டிராயிங்கோட ஸ்கேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1:50 அப்படிங்கிற மாதிரி செட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதை நீங்கள் ஓகே கொடுத்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரூலரை யூஸ் பண்ணி இந்த 50 ஃபீட் லென்த்தை மெஷர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 ஃபீட் அப்படின்னு கிடைக்கும். ஏன் அப்படி கிடைக்கிது அப்படின்னா நம்மளோட டிராயிங்கை 1:50 அப்படிங்கிற ஸ்கேலுக்கு ரீசைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பேப்பரில் மெஷர் பண்ணக்கூடிய எந்த ஒரு வேல்யூவாக இருந்தாலும் அதை 1:50ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளோட ஒரிஜினல் வேல்யூ என்னவோ அது உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். ஸோ இப்படி தான் எந்த ஒரு டிராயிங்காக இருந்தாலும் அந்த டிராயிங்கை ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் சைஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.